திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே கரைப்பூண்டி கொம்மனந்தல் கிராமத்தில் நரிக்குறவர் சமூகத்தினருக்கு நீர்நிலை பகுதியில் அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இந்த போராட்டமானது எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த போராட்டம் நடைபெறுவதற்கான முக்கிய காரணம் என்ன? போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகளும் வலியுறுத்தலும் என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட மக்கள் நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுக்கு வசிக்க இடமில்லாமல் நாங்கள் அவதிப்பட்டு வருவதாகவும், பேருந்து நிலையம், நேர்கூடம் மற்றும் சாலை ஓரங்களில் படுத்து உறங்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை கழித்து வருவதாகவும், எனவே எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு 35 ஆண்டுகளாக, அதாவது 2 தலைமுறைகளாக நரிக்குறவர் இன மக்கள் போராடிய நிலையில் தற்போது மக்களின் கோரிக்கையை ஏற்று இறுதியாக கடந்த ஆண்டு நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் போலூர் அருகே உள்ள கரைப்பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட கொம்மனந்தல் கிராமத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் 115 நரிக்குறவர் இன குடும்பத்தினருக்கு தலா 1.5 சென்ட் இடத்தை வழங்குவதாக கூறி போலூர் வருவாய்த்துறை அதிகாரி இடத்திற்கு செல்ல சாலை வசதி மற்றும் பெரு வசதி எதுவும் இல்லாததால் அங்கே வீடு கட்டி குடியேற முடியாமல் பட்டா பெற்ற நிலையிலும் அந்த நரிக்குறவர் இன மக்கள் பரிதவித்த நிலையில் பாதையை மறைத்து நிற்கும் மின்சார டிரான்ஸ்பாரை மாற்ற வேண்டும். அப்பகுதி மக்கள் அந்த மின்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பல முறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை அந்த மின்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே பல முறை மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் மின்சார டிரான்ஸ்பாரை அகற்ற வேண்டும் என்று நரிக்குறவர் இன மக்கள் தங்களுடைய குடும்பத்தினுடன் கூட்டாக சென்று மின்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் அவர்கள் அந்த மின்சார டிரான்ஸ்பாரை அகற்ற வேண்டும் என்றால் 5 லட்சம் ரூபாய் மின்துறை அலுவலகத்திற்கு நீங்கள் கட்ட வேண்டும் என்று மின்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக நரிக்குறவர் இன மக்கள் மின்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டை தெரிவித்த நிலையில் தங்களுக்கு அரசு ஒதுக்கிய இடத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கப்பட்டு வருவதால் அந்த தண்ணீரில் இறங்கி 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் ஏராளமான பெண்களும் இறங்கிக் கொண்டு தற்போது அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை நிலவி வருகிறது. மேலும் அதே நேரத்தில் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு பல ஆண்டுகளாக போராடிய நிலையில் அரசு வழங்கிய இடத்திற்கு குடியேற முடியாமல் தாங்கள் அவதிப்பட்டு வருவதால் எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. எனவே நரிக்குறவர் இன மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு செல்ல குடியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும், மின்சார டிரான்ஸ்பாரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் அந்த குளத்து நீரில் இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். இந்த இடத்து பட்டா போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு, நரிக்குறவருக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்க. 100 பேருக்கு பட்டா போட்டு கொடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 2 வருஷமா எங்களுக்கு வைய கொடுக்கல. வை எடுக்காத இவ்வளவு தண்ணி நிற்குது. இல்லைன்னா நாங்கள் மண்ணு போட்டு நாங்கள் குடிச்சு போட்டு இந்த 100 நரிக்குறவர் பட்டா இங்கே போட்டுக்கிறது எல்லாம் குடிச்சு கட்டி வாங்கியிருப்போம். எங்கள் பசங்க பக்கத்தில் இருக்குது, ஸ்கூல் எல்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குது, எல்லா சப்ளைக்கும் எங்களுக்கு இருக்குது. ஆனால் பட்டா கொடுத்தாங்க. இது வரைக்கும் 2 வருஷமா எங்களுக்கு நரிக்குறவருக்கு எந்த சப்ளைக்கும் கிடையாது. கலெக்டர் பார்த்தோம், மந்திரி பார்த்தோம், மினிஸ்டர் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அவங்களெல்லாம் பார்த்துருக்குன்னு சொன்னீங்க. இந்த உங்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை கொடுக்கறதுக்கு பாதை வசதி இருக்கா? அந்த பாதை வசதி இருக்கு, பாதையை அடைச்சிருக்கா? இந்த மின் கம்பத்தை அகற்ற எந்த மாதிரியான கோரிக்கை விடுத்தீங்க? ஐயோ, நிறைய கொடுத்துக்கிற கோரிக்கை. இந்த மின் கம்பம் எடுக்கிறதுக்கு கலெக்டர் கிட்ட, மந்திரி கிட்ட கொடுத்துக்கிறோம். ஏவேல் மந்திரி கிட்ட, கலெக்டர் கிட்ட, ஆர்டிஓ கிட்ட, டிஆர்ஓ கிட்ட, தாசில்தார் கிட்ட எவ்வளவு மனு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்னன்றாங்க, கோரிக்கை என்னன்றாங்க, ஐயா நீங்க இதெல்லாம் நாங்க எடுக்க முடியாது, நீங்க கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டுங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா நாங்க எடுத்துடுறோம். அப்படி 5 லட்சம் ரூபாய் யாரு கேக்குறாங்க? இது கேக்குறாங்க சார், இதுல கரண்ட் ஆபீஸ்ல விஓபி ஆபீஸ்ல கேக்குறாங்க. இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க எடுத்துடுறோம், கரண்ட் இல்லைன்னா எடுக்க முடியாது நாங்க. அப்படின்னா நாங்கெல்லாம் ஊசி மணி வித்து போய்க்கிறாங்க. நாங்க என்னையா சம்பாதிக்கிறோம், பொய்து வந்துச்சோன்னா இந்த பசங்களை காப்பாற்றுறதுக்கு எங்களால் சத்தியம் இல்லை.
5ஓ 10ஓ சம்பாதிக்கிறாங்க அந்த பசங்களை காப்பாத்துறதுக்கு. 5 லட்சம் 6 லட்சம் கேட்டா எங்களுக்கு பட்டா இலவசம் பட்டா கொடுத்துட்டு கேட்டா எங்களுக்கு வழி விட்டா தானே எங்களுக்கு ஏதோ இந்த பசங்களை காப்பாற்றி ஸ்கூலுக்கு போறதுக்கு ஏதோ வழி செய்யலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் 2 வருஷமா போராட்டம் பண்ணி நிற்கிறோம். ஐயா 30-35 வருஷ காலமா நாங்க வந்து எல்லா பிளாட்பாரங்கள்ல மரத்தடியில ஸ்கூல்ல அப்படிதான் தங்கி நரிக்குறவ மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லி நாங்க நிறைய போராடணும். எங்க இப்போ இதில் சந்தமேட்டில் இடம் கேட்டோம், அதெல்லாம் வந்து கொடுக்கல. அது கேஸ் போட்டு ஆரணி, போலூர், ஹைகோர்ட்டு எல்லா இடத்துலையும் வாதாடணும். அந்த இடத்தையும் எங்களுக்கு கொடுக்கல. அந்த இடத்தையும் வந்து வேற தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேற இடம் கொடுக்குறேன், இந்த இடம் கொடுக்குறேன், அந்த இடம் கொடுக்குறேன்னு சொல்லி மாற்றி எல்லா இடத்தையும் காட்டினாங்க. எதுவுமே செட் ஆகலை. கடைசியில் இந்த இடத்த தான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. சரி கொடுத்தாங்க, பட்டா போட்டு கொடுத்தாங்க, ரைட்டு, பட்டா கொடுத்துட்டாங்க. இந்த தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. இந்த தண்ணியில் எந்த குடிசை போட்டு எப்படி வாழ முடியும்? தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. நாங்கள் வர்றதுக்கும் வழி கிடையாது. ஏதோ மண்ணுக்குன்னு கொண்டாந்து கொட்டுறதுக்கும் வழி கிடையாது. அங்கே டிரான்ஸ்ஃபார்மும் வழியில் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறதுக்கு கேட்டாக்கா 5 லட்சம் ரூபாய் மின்சார வாரியத்துக்கு கட்டினா தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 5 லட்சம் ரூபாய் இந்த மக்கள் எங்கேருந்து கட்டுவாங்க? உங்களால 5 லட்சம் ரூபாய் கட்டினா தான் ஆமாம், எடுக்க மின்சார வாரியம் சொல்கிறாங்க. ஐயா மின் வாரியத்தில் நாங்கள் எழுதி கொடுத்தோம். எங்களுக்கு வந்து அந்த இடத்த அந்த டிரான்ஸ்ஃபார்மை மாற்றி எங்களுக்கு வழி எடுத்து விடுங்க, வேற இடத்துல மாற்றுங்க அப்படின்னு நாங்கள் எழுதி கொடுத்ததுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். யார் கட்டுறது அப்படின்னு கேட்குறாங்க.